காலைதோறும் புதியவை. பரலோக பொக்கிஷம். ஏப்ரல் 17. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். லூகா 12:34. ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு நாணய சேகரிப்பாளர் மற்றும் அவரது மனைவியும் வரலாற்று சிறப்புமிக்க நாணயங்களை சேகரிப்பதற்காக பயணம் ஒன்றை தொடங்கினர். உதாரணமாக, நம் நாட்டில் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி போன்றவர்களின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிடப்பட்டன. நாணய சேகரிப்பாளர்களுக்கு இவை வரலாற்று சிறப்புமிக்க நாணயங்களாகும். இப்பொழுது அவைகள் வெளியிடப்படுவதில்லை. இந்த தம்பதியர் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நாட்டிற்கும் அமெரிக்க தேசம் முழுவதும் சுற்றித் திரிந்து அந்தந்த நாட்டில் உள்ள சிறப்புமிக்க நாணயங்களை சேகரித்தனர். அவ்விதமாக அவர்கள் சேகரித்து கொண்டிருந்த நாட்களில் 2ஆம் உலகப் போர் மூண்டது. ஹிட்லரின் நாசிப் படைகள் ஐரோப்பாவில் பல நாடுகளை ஆக்கிரமித்தது. எனவே அவர்கள் தாங்கள் சேகரித்த நாணயங்களை வீட்டின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைத்தனர். வருடங்கள் பல கடந்து அவருடைய சந்ததியார்கள் அந்த நிலத்தை தோண்டிய போது இவர்கள் சேகரித்த அரிய வகை நாணயங்கள் கிடைத்தது. உடனே அவர்கள் அவற்றை சுத்தம் செய்து ஒரு வங்கியில் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்தனர். அந்த நாணயங்களுக்குள் 1629ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தங்க நாணயம் 348.5 கிராம் எடையுடன் இருந்தது. 2 நாணயங்களின் இன்றைய சந்தை மதிப்பு 155 கோடி ரூபாய். இதேபோன்று இன்னும் பல நாணயங்கள் உள்ளன. உங்களுக்கும் இது போன்ற புதையல் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறதா? இதை காட்டிலும் மேலான புதையல் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் பரலோகம் என்ற பொக்கிஷம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மத்தேயு 13:44. இந்த பொக்கிஷமாகிய பரலோகத்தை பெற்றுக்கொள்ள நாம் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டும் வழியில் நேர்மையாக நடக்க வேண்டும். இந்த பரலோக பொக்கிஷத்தை பெற நீங்கள் ஆயத்தமா? இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். மத்தேயு 13:49 மற்றும் 50. ஜெபம். பிதாவே, நல்ல பொக்கிஷமாகிய பரலோகத்தின் புதைபொருளை தேடி பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும். ஆமேன்.